ஹாய், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இது வந்து டார்ச் லைட்டுன்னு சொல்ல முடியாது, எமர்ஜென்சி லைட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே இருக்குதுல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே தூக்குனிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எரியும். இதோட மாடலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கன் லைட்டு அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம், அரிக்கன் லைட்டுன்னு. ஸோ அதில் வந்து நம்ம கீழே மண்ணெண்ணெய் ஊற்றுவோம், மேலே வந்து பார்த்திங்கன்னா திரியில் வந்து லைட் எரியும். அது சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு எமர்ஜென்சி லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, அந்த மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வளவலன்னு பேசாமல் இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். இந்த லைட் என்ன ப்ராப்ளம்னா, லைட் எரியவே இல்லை, கீழேயும் எரிய மாட்டுது. இதை சுவிட்ச் ஆகுங்கன்னா கீழே எரியணும், பட்டு கீழே எரியலை, இந்த இடத்துலையும் வந்து எரியலை. ஸோ அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேட்ரி இருக்கார்ல அவரை தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பேட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே மேலே இருக்கும். ஸோ இது வந்து லைட்டை நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கா. ஸோ பேட்ரி இதுதான். ஸோ இதுதான் பேட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணணும். மல்டிமீட்டரில் DC 20 வோல்ட்டுன்னு செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இந்த லீட் இருக்குது பார்த்திங்களா, ரெட்டு பிளாக்ன்றத, இதில் வந்து இது ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து வைக்கணும். இதுதான் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு வச்சிடலாம். இது வந்து மைனஸ். உங்கள் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வேல்யூஸ் தான் காட்டுது, 0.41 அப் இந்த மாதிரி காட்டுது. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பேட்ரி தம்பி தான் போயிட்டார். ஸோ பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதே மாதிரிக்கு பேட்ரி தான் இதுவும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த பேட்ரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேட்ரி வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அன்சால்ட்ரு பண்ணி இதை எடுத்துடலாம் வெளியில். இந்த ரெஸ்டர் கொடுத்துருக்காங்களா, ரெஸ்டரையும் அன்சால்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஓகே, வந்துருச்சு. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணுறப்ப மாற்றி சால்ட்ரிங் பண்ணிடக்கூடாது. ப்ளஸ்ஸை வந்து மைனஸ்லேயும் மைனஸை ப்ளஸ்லேயும் மாற்றிடக்கூடாது. அப்படி மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபுல்லாக மதர் போர்டு வரைக்கும் எல்லாமே ஃபால்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நமக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஏதாவது லீடில் கூட நம்ம பிளாக் கலரில் ஏதாவது மார்க்கிங் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது பெண்ணை வச்சு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்சுலேஷன் டேப்பை போட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம புது பேட்டரியை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம், ஓகேவா. ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ளஸ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ மைனஸ் சால்ட்ரிங் பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரிக்கே நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்க்கு மைனஸு ப்ளஸ்க்கு ப்ளஸ்ஸுன்ற சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. சால்ட்ரிங் பண்ணியாச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் ஆகுமா பின்னு தெரில. ஏன்னா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 வோல்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சார்ஜ் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் நல்லா காட்டும். புது பேட்டரியில் எத்தனை வோல்டேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 வோல்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 வோல்ட் இருக்கா. நம்ம கொஞ்சம் நேரம் வந்து சார்ஜிங் போட்டுட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம இதை மாட்டிடலாம் எப்பயும் போல் இருந்த மாதிரிக்குவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை சார்ஜ் போட்டிருக்கேன், இண்டிகேட்டர் ஆகுதா. ஸோ சார்ஜ் ஏறிக்கிருக்கு. ஒரு 4 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போட்டுட்டு இதை ஆன் பண்ணோம்னா ஒர்க் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ அதனால் வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரிக்கு லைட்டு, டார்ச் லைட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சமாவது வந்து எலக்ட்ரிக்கல் நாலேஜ் கொஞ்சோண்டு இருந்தால் கூட போதும். ஸோ தெரியாமல் நீங்கள் எதுவும் மாற்றி பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விளைவுகள் ஏற்படும் இந்த எலக்ட்ரிக்கலில். ஸோ அதனால் வந்து சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும்
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.